அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த இரு மாபெரும் இணைவு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வை பலத்தோட இந்த இணைவு ஏற்பட போகுதுங்க. அப்போது இந்த காலகட்டம் கும்பராசிக்கு பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள், அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நட்பு அரவணைப்பு சந்தோஷம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்க போகுது, இந்த நவ கிரகங்கள் நமக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் கோபுரத்தின் உச்சியில் ஜொலிக்கக்கூடிய கும்பம், இது மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட ராசி கும்பராசி. தன் திறமையால் தன்னுடைய சாதுர்த்தியால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ராசி இந்த கும்பராசி. கும்பராசியில் பார்த்தீங்க பிறந்தவங்களை பார்த்தோம்னா யாருக்கு முன்னாலேயும் தலை வணங்க மாட்டீங்க. நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட வேலை முடியாத வேலையாக இருந்தால் கூட முடிச்சிருவீங்க. அந்த பலம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுடைய சப்போர்ட் மட்டும் கிடைக்கிறதே இல்லை கும்பராசிக்காரருக்கு. ஆனால் உங்கள் சப்போர்ட்டும் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அப்புறம் கூட வந்தவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கட்டிய மனைவி கணவனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய திறமையில தான் அவங்கள கொண்டுட்டு போயிட்டுருப்பீங்க. ஒரு பெண் ராசின்னு வச்சுக்கலாம் ஒரு வார்த்தைக்கு. அதாவது நீங்கள் ஒரு கணவராக இருந்தால் கூட அவர் நல்லா சம்பாதிப்பார், ஆனால் எல்லாம் இருந்தாலும் அவர் அது பொறுப்பு இருக்காது. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடும். ஆனால் அதையெல்லாம் ஈக்குவல் பண்ணி சமாளித்து ஒரு ஆண் மாதிரி நீங்கள் வளம் வந்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆணாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், சில போராட்டங்கள் வீட்டில் இருந்தாலும் அது எல்லாமே வெளியில் காட்டிக்காமல் கௌரவமாக கொண்டுட்டு போயிட்டுருப்பேன். அந்த திறமை உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு திறமை கொண்ட ராசியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் இந்த ஒரு வருஷம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அதுவும் இந்த ஒரு 3.5 வருஷமாகவே கிட்டத்தட்ட சில நெருக்கடிகளை நீங்கள் சமாளிச்சிட்டிங்க. மனக்குழப்பம், ஆரோக்கியம் சரியில்லை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை கால் வலி, அது மட்டும் கிடையாது, மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரியே சில சம்பவங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு வருது இல்லையோ குடும்பத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். எந்த மருத்துவம் நம்ம ஒரு பிரச்சனை பார்த்தாலும் இது சரியாச்சுங்கிற போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகும். அது ஒரு திடீர் செலவாக இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் ஓடி போய் உதவி செய்கிற நிலைமை இருக்கும். நம்ம வீட்லேயோ ஒரு செலவு வந்தாலும் நம்ம இதை பண்ணியே ஆகணும், எதிர்பாராமல் இவ்வளோ பெரிய செலவு வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியாவது நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சரியில்லை கொஞ்சம். எப்படின்னா இந்த நரம்பு ஏதாவது ஒன்று பேக் பெயின் வர்றது, கை கால் வலி சம்மந்தப்பட்ட வர்றது, அப்புறம் பார்த்தா நைட் படுத்த சரியாக தூக்கம் வர்றதில்ல, அப்புறம் அலைச்சலை கொடுக்கும். அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போகிறது இங்கே வர்றது எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்கிறேன், ஆனால் பார்த்தா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, போன வேலை முடியல, 1 மணி நேரத்துக்கு முன்னால் போயிருந்தோம்னா வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு போன பிறகு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் அந்த வேலை எதுவாக இருந்தாலும் நடக்க மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு ஒரு வேலைங்கன்னா நாம் போனோம்னா ஓகேங்க, அருமையான முடியாத வேலைங்க முடிச்சு கொடுத்துட்டேங்க. ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஸ்டேஷன்லேயே ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் போய் நின்னீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவீங்க. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனையாக முடிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இப்போ 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி வேற பாவகத்தில் உட்கார்ந்ததுனால குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா சில தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் உருவாகிருக்கு, கசப்புகள் போயிட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் அடைக்கு ஆளக்கூடியதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. அப்படிங்கிறதுனால பொறுமையாக பொறுத்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பொறுமை எவ்வளோ காலம் பொறுக்கும், எப்படி தான் நான் சமாளிப்பேன் இப்படிங்கிற ஒரு குழப்பம். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக உண்மையிலேயே இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி லாபஸ்தானத்தில் ஏற்பட போகுது. இது மகா ராஜயோகம். அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடு கொடுத்தவர் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார்.
அப்போது 5ஆம் இடங்கிறது குழந்தைங்கள், குல தெய்வம், அதாவது பிறந்த ஊர், சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள், இதெல்லாம் அந்த 5ஆம் இடம். அது மட்டும் இல்லை, அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் கல்வியிலிருந்து. ஆக மொத்தத்தில் அந்த இடத்துலேருந்து குரு பகவான் கரெக்டாக இந்த லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, எது தொட்டாலும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க. பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருது, கோர்ட்டு பிரச்சனைகள் வருது, ஏதாவது நம்ம கம்முன்னு விலைக்கு போனால் கூட சிக்கல் தேடி வருது ஆச்சுங்களா அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே அந்த பிரச்சனைகள்லாம் தீரும், சரிங்களா? லாபத்தை பெருகெடுக்கும், திடீர் யோகத்தை கண்டிப்பாக கூட்டி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஏற்கனவே திருமணம் பண்ணி வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து மறு வாழ்க்கை அமைக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக செயல்படும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே திருமணம் செய்து கொஞ்சம் பிரச்சனைகள் பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துருச்சு. கணவனாக இருந்தாலும் அவர் நம்மளை புரிஞ்சிக்காமல் அவர் போக்கில் இருந்தார், என்னென்ன தெரியலைங்க, அதாவது அவர் ஒரு மனமாற்றம் ஆகுமா, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் பாதிப்புகள் இருக்குது, அவர் கொஞ்சம் சரியாகுமா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும், அவங்களுடைய மனக்கவலைகள் தீரக்கூடிய அளவுக்கு இந்த கிரக அமைப்புகள் சாதுர்த்தியமாக சக்ஸஸ் பண்ணும். இன்னொன்று பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்னால மேன்மடைவீங்க. வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருந்த வேலையில் சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சிலருக்கு அரசியல், அரசாங்க, கலைத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்க அதாவது நம்மக்கிட்ட நல்ல அங்கீகாரம் இருக்கும், திறமை இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு போக முடியும். ஆனால் அதெல்லாமே நம்ம யாருக்கிட்ட இருக்கிறோமோ அவங்க நம்மளை வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அதனால் புரோஜனம் இல்லாமல் இருக்கும். அந்த புரோஜனம் இல்லாதனால நமக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி போச்சு. என்ன தான் நம்ம பாடுபட்டு என்ன கஷ்டப்பட்டு இன்றைக்கி அடுத்தவங்களை வாழ வைக்கிறத தவிர நமக்கு 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கிறக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலில் வளர்ச்சி அடைவீங்க, புதிய முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கூட்டாளியினால் இருந்த பிரச்சனைகளும் தீரும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருமா, ஒரு பெரிய மனிதர்களோட சப்போர்ட் வருமா, இவங்க ஓகே சொன்னாங்கன்னா இந்த வேலையை முடிச்சிடலாம், நமக்கு ஒரு வேலையை ரொம்ப காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக சாதகம். அப்படியும் எல்லாத்த விட மன ரீதியில் வருத்தப்பட்டு அன்பால் காயப்படுத்தப்பட்ட சில நண்பர்களாலேயும் சில நபர்களாலேயும் உங்கள் உணர்வை புரிஞ்சிக்காமல் மதிக்காமல் உங்களை காயப்படுத்தி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க உணரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் 2025 கடைசி கட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய மங்கள யோகம் அற்புதமான பாக்கியம்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் மன கஷ்டங்கள் விலகும். இறைவன் வழிபாடு செய்யுங்க, சரிங்களா? தவறாமல், அதாவது சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க, நல்லா இருக்கும், மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி யோகாதிபதியா என்னங்கிறது உங்கள் ஜாதகம் பார்த்து தான் முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஏன்னா ஜாதகத்தில் தான் யோகங்கள் இருக்கும். எந்த காலகட்டத்தில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது சரியாகும், எது சரியாகாதுங்கிறது முழுமையான பலன்களை பிறப்பு ஜனன ஜாதகம் மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. அற்புதமான வாழ்க்கைங்கிற ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீங்க. அதாவது கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கிற பெருமையோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.